குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஆபீசர் ஆன் டியூட்டி. இதுதாங்க படத்தோட டைட்டில். இது பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள திரைப்படம். மலையாள திரைப்படத்திற்கு மலையாளத்தில் தலைப்பு வைக்காம இங்கிலீஷில் டைட்டில் வச்ச இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குட்டிமா தமிழ் டிவி சார்பாக என்னுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் படம் எடுக்கக்கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், தமிழ் இயக்குனர்கள் தமிழில் தலைப்பு வைங்க. அதே மாதிரி மலையாளத்தில் எடுக்கக்கூடியவங்க மலையாள வார்த்தையில் ஒரு தலைப்பு வைங்க. தெலுங்குல படம் எடுத்தீங்கன்னா தெலுங்குல ஒரு தலைப்பு வைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்கவுங்க தாய்மொழி மதர் லாங்குவேஜை முன்னிலைப்படுத்துங்க. ஏன்னா இங்கிலீஷுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான உலக மொழி தான், அது நான் இல்லைங்கள. இருந்தாலும் அந்தந்த லாங்குவேஜ் படங்களுக்கு அந்தந்த டைட்டில் வச்சா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இது பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள திரைப்படம் தமிழ்நாட்டில் தமிழில் டப் பண்ணி திரையரங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் திரையரங்கில் தான் பார்த்தேன். தமிழ் டப்புடு வெர்ஷன் தான் பார்த்தேன். மலையாளம் ஒரிஜினல் வெர்ஷன் பார்க்கல. தமிழில் டப் பண்ண படத்தை பார்த்தேன். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள். பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எழுதுங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் எழுதுனா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்போ திரைமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு, ஆபீசர் ஆன் டியூட்டி. கதாநாயகன் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். படத்தோட ஓப்பனிங் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, கர்நாடகா மாநிலம் பெங்களூர் சிட்டியில பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் அவர் பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதுறாரு. லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு. அங்கே ஒரு 3-4 பேரை காமிக்கிறாங்க. இப்படி தூக்கில் தொங்குறாரு. இப்படி கேமரா இப்படி பேன் பண்ணி வராங்க. 3-4 பேரை காமிக்கிறாங்க. இங்கே தான் படத்தோட கதையே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கேரளாவுக்கு வந்துடுறாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் முடிஞ்சு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, சஸ்பெண்ட் ஆகி அன்னைக்கு தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. டியூட்டியில் ஜாயின் பண்ண உடனே அவருடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு. அதாவது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஒரு பஸ்ஸில் செயினை பறிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பஸ்ஸே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. டிரைவர் கண்டக்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 3 லேடிஸை விசாரணை பண்ணி நகையை கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு. இது ஒரு பக்கம் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வராப்புல. அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வேலை பார்க்குறாரு. அது கதையில் சஸ்பென்ஸு. அவருடைய செயினை அடகு வைக்க போயிருக்காரு ஒரு அடகு கடையில். ஆனால் அவர் அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது கவரிங்கு, தங்கல்லைன்னு சொன்னோன்னே அந்த நகையை கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு ஹீரோ நேரடியாக போறாரு. போய் அந்த சம்மந்தப்பட்டவருடைய மனைவி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு மகளை விசாரணை பண்றாரு. அங்கே விசாரணை பண்ணும்போது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மக தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தங்க செயினை வித்துட்டு டூப்ளிகேட் செயின் மாதிரி ரெடி பண்ணி அப்பா கிட்ட கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு விஷயத்த அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு செக்ஸுவலாக அபியூஸ் ஆயிருக்கு, யாரோ கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த ஹீரோ போலீஸ் கண்டுபிடிச்சோன்னா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறா. அப்பங்கார் பார்த்தீங்கன்னா இவர் மேலே, இந்த போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த இதுக்கு பின்னாடி அந்த கேங் எங்கே இருக்கு? ஏன்னா பெங்களூர்ல படத்தோட ஓப்பனிங்கே அந்த 4 பேரை காமிச்சாங்களா, அவங்க தான் இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களா? இதை எப்படி இந்த கதாநாயகன் போலீஸ் தேடி கண்டுபிடிச்சாரு? இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த ஆபீசர் ஆன் டியூட்டி மலையாள படத்தோட முழு நீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. படத்தோட ஒளிப்பதிவு, சினிமாட்டோகிராஃபி, இந்த படத்துல ஒரு முக்காவாசி காட்சிகள் பார்த்தீங்கன்னா இரவு காட்சிகளாக தான் இருக்கு. அழகா படம் முடிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துல சண்டை காட்சி, குறிப்பா சொல்லணும்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் மிரட்டி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டு, ஃப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் ஒன்று, ஒரு மார்ச்சுரியில், அந்த ஃபைட்டுமே சூப்பராக இருக்கு. கிளைமேக்ஸ் ஃபைட்டும் சூப்பராக இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா தனக்கு மட்டுமே எல்லாமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்காம எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இயக்குனர் எல்லாருக்குமே, பிரியாமணியா இருக்கட்டும், பிரியாமணி பொண்ணு, இன்னொரு போலீஸ்காரு, அந்த வில்லனுங்க 2-3 பேர், 2 பொண்ணுங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்கிறதுனால தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பாருங்க. தமிழ்ல டப் பண்ணியே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி நீங்க டப் பண்ண வெர்ஷன் உங்க பக்கத்து திரையரங்குல இல்லைன்னா கூட மலையாள வெர்ஷன் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட போடுவாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கதையை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் கதை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கதையெல்லாம் இல்லை, அழகாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு ஒரு மையப்புள்ளியில் இயக்குனர் இணைக்கிறாரு. அதுதான் இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டு.
படம் ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க ஓடிடியில கூட இந்த படத்தை பார்க்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேற. பெரிய திரையில பிரம்மாண்டமா அந்த சவுண்ட் எஃபெக்ட், நைட் எஃபெக்ட், அதுக்கப்புறம் மியூசிக்கு, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் திரையரங்குல பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ ஆபீசர் ஆன் டியூட்டி படத்தோட திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.